வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணெய் கொள்ளும். அத்தியாயம் 1. இருள் இன்னும் முழுதாக பூமியை விட்டு பிரியாத அதிகாலை பொழுது அது. காலை நேர கதிரவன் மெல்ல மெல்ல கிழக்கு வானில் எட்டி பார்த்து கொண்டிருந்தான். இன்னொரு புறம் மறைந்து கொண்டிருந்த முழுநிலவுக்கு போட்டியாய் வெள்ளை பளிங்கால் இழைக்கப்பட்ட அந்த மாளிகையும் வெள்ளை வெளேரென்று தன் நிறத்தை வாரி இறைத்து கொண்டிருந்தது. அந்த மாளிகையின் பால்கனியில் நின்றபடி மென்கீற்றாய் எட்டி பார்த்து கொண்டிருந்த ஆதவனை வெறித்து கொண்டிருந்தான் ஒருவன். கீழே சிதறி கிடந்த சிகரெட்டுகளின் எண்ணிக்கையும் அவன் கையின் விரலிடுக்கில் புதைந்து கொண்டிருந்த சிகரெட்டும் அவனது மன உளைச்சலை பறைசாற்றின. இறுக்கமாய் மடிந்திருந்த அந்த முரட்டு உதடுகளில் சிகரெட்டை வைத்து ஆழ்ந்து சுவாசித்தவன் அந்த புகையை தனக்குள் நிரப்பிக்கொண்டு மெல்ல மெல்ல நாசியின் வழி வெளியேற்ற கண்களோ மூடிக்கொண்டு அந்த நிமிடங்களை உள்வாங்கிக் கொண்டிருந்தது. அதற்கு மேல் அந்த சிகரெட் சலித்து விட்டதோ என்னவோ, ஆஸ்ட்ரேயில் தட்டி அதை கீழே போட்டவனின் முகத்தில் இன்னமும் தெளிவு பிறக்கவில்லை. தீர்க்கம் மிகுந்த அந்த கூர்மையான கண்களில் வன்மம் ஜொலித்துக் கொண்டிருந்தது. தாடை இறுக கல் போன்று இறுகியிருந்த முகத்திலிருந்து அவன் அகத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. கையில்லா பனியன் அணிந்திருந்தவனின் நரம்புகள் ஓடிய புஜங்களும் திண்மையான மார்பும் அவன் கம்பீரத்தை பறைசாற்றின. கிரேக்க சிற்பம் போன்ற வடித்து வைத்த உடல்வாக அவன் பேரழகன்தான் என்பதை கட்டியம் போட்டு கூறினாலும் அவன் முகத்தில் தாண்டவமாடிய கோபம் எதனால் என்றுதான் தெரியவில்லை. எப்படிடி உன்னால முடிஞ்சது? என்னால முடியலையே. 1 வருஷமோ 2 வருஷமோ இல்ல, முழுசா உன்னை பிரிஞ்சு 8 வருஷமான பிறகும் கூட உன் நினைப்பு என்னை விட்டு போக மாட்டேங்குது. ஆனால் ஒரே நொடியில என்னை தூக்கி போட்டுட்டு எனக்கு துரோகம் செய்ய உன்னால எப்படி முடிஞ்சது? கூர்மையான அந்த கண்களில் இப்பொழுது வலி விரவியது. திரும்பி படுக்கையை பார்த்தான். போர்வைக்குள் சுருண்டு கொண்டு ஒரு பெண் படுத்திருந்தாள். அவளும் அழகிதான். அவனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த இரவு நேரத்தில் அவனுடன் ஒரே அறையில் தனித்து இருக்கிறாள் என்றால் அவர்களுக்குள்ளான உறவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த பெண்ணை திரும்பி பார்த்தவனின் உதடுகளில் ஒரு விரக்தி புன்னகை வந்தமர்ந்தது. எதையோ நினைத்து கொண்டவனின் கண்கள் வலியை பிரதிபலிக்க மறுகணமே அந்த வலி மறைந்து அந்த இடத்தை பெரும் ஆத்திரம் வந்து கவ்விக்கொண்டது. திரும்பி மீண்டும் வானத்தை வெறித்தவனின் மனதில் ஒரு இளம் யுவதி தோன்றினாள். அழகாக அவனுடன் பேசினாள், சிரித்தாள், செல்ல கோபம் கொண்டு முறைத்து பார்த்தாள். படுக்கையில் சயனித்திருக்கும் அந்த அழகி வேறு, இப்பொழுது மனதில் உரிமையுடன் கோலோச்சும் இந்த அழகி வேறு. ஒரு பெருமூச்சை விட்டு கொண்டவனுக்கு அந்த வானில் அவளது முகம் தெரிந்ததோ என்னவோ, பார்வை அதை விட்டு அகலவில்லை. மனதில் ஏதேதோ என்ன ஊர்வலங்கள் எழும்ப விழிகளை இறுக மூடிக்கொண்டவனின் கைமுஷ்டிகள் கோபத்தில் இறுகின. புடைத்துக்கொண்டு சீறி எழும்பிய கழுத்து நரம்புகள் அவன் கோபத்தின் அளவை பறைசாற்ற பல்லை கடித்து கொண்டவனின் மனம் முழுக்க அந்த யுவதிதான் தோன்றி அவனை கொன்று கொண்டிருந்தாள். இன்று நேற்றல்ல, கிட்டத்தட்ட 8 வருட காலமாக அந்த ஜனவரி நிலவு அவனை கொன்று கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு பின்னணியில் இருக்கும் காரணம் என்னவாக இருக்கும்? ஏதேதோ எண்ணங்களில் மூழ்கியிருந்தவனை மொபைலின் ஒலி கலைக்க அவனது கவனம் கைபேசியின் புறம் திரும்பியது. அம்மா என்று ஒளிர்ந்த எண்ணை கண்டதும் சிறிதளவு அவனது இறுக்கம் தளர்ந்தது. சொல்லுங்கம்மா. மொபைலை உயிர்ப்பித்து காதில் வைத்தவனின் செவியில் கண்ணா பாசத்தை குழைத்த குரல் வந்து மோதியது. இன்னைக்கு சுமத்ராவை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு நினைப்பு இருக்குது தானே? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க வீட்ல இருப்பேன்னு நீ சொன்னதா எனக்கு ஞாபகம். இன்னும் நீ வந்து சேரலாம். அவனது தாய் மீராவின் குரல் சற்று கோபத்துடன் வந்து விழுந்தது. உதட்டை குவித்து புருவத்தை நீவி விட்டு கொண்டான் அவன். மறக்கலமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். சீக்கிரம் வாப்பா, சுமத்ராவும் உன்னை கேட்டுட்டே இருக்கிறா. பேசிவிட்டு மீரா வைத்துவிட அவன் திரும்பி படுக்கை அறையை பார்த்தான். அந்த பெண் எழுந்திருந்தாள். சார். தயங்கி தயங்கி அவனை அழைத்தவள் சுடிதார் துப்பட்டா என நேர்த்தியாகத்தான் உடை அணிந்திருந்தாள். கிளம்பு. ஒற்றை சொல் அவன் வாயிலிருந்து வந்து விழுந்தது. அவசர அவசரமாக தனது கைப்பையை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டாள் அவள். மொபைலை தூக்கி மெத்தையில் எரிந்தவனின் பார்வை வெறுப்புடன் அந்த கட்டிலை நோக்கியது. அந்த பெண் படுத்து உறங்கிய மெத்தையில் அமரக்கூட மனம் வரவில்லை. இரவு நடந்த விஷயங்கள் கண்முன் தோன்றி மனசாட்சி நக்கலாய் சிரித்து வைத்தது. மீண்டும் ஆழ்கடலாய் இழுக்க பார்த்த பெண்ணவளின் நினைவுகளை வலுக்கட்டாயமாக ஒதுக்கிவிட்டு குளியலறைக்குள் நுழைந்தான் அவன். அவன் ஸ்ரீராம நரசிம்மன், ஆதிசேஷ நரசிம்மன் மற்றும் மீராவின் அருந்தவ புதல்வன். சில வருடங்களுக்கு முன்பு வரை அவனும் ஒழுக்கத்தில் அந்த ஸ்ரீராமனைத்தான் ஒத்திருந்தான். எப்பொழுது அவளை சந்தித்தானோ அப்போதிலிருந்துதான் ராவணனாக மாறிவிட்டான். தந்தையைப் போல தொழிலில் புலிதான். தந்தையின் அடியை பின்பற்றாமல் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டவன். தனக்கு பிடித்த துறைக்கான மேற்படிப்பை வெளிநாடு சென்று படித்துவிட்டு வந்த கையோடு தொழிலில் கால் ஊன்றியவன்தான். அவன் தொட்டதெல்லாம் வெற்றி பெற்றது. அவன் கண்பார்வை திரும்பிய இடமெல்லாம் ஜெயம்தான். குறுகிய காலத்திலேயே தனக்கென தொழில் வட்டாரத்தில் ஒரு இடத்தை பெற்றுவிட்டான்.
அவனது பார்வை சறுக்கியதெல்லாம் அந்த ஒரு பெண்ணிடத்தில் மட்டும்தான். யானைக்கும் அடி சறுக்கும் என்பதைப் போல அவன் வாழ்வில் அந்த ஒரு நாள் கரும் புள்ளியாக மாறிவிட்டது. கரும் புள்ளியாக மட்டுமா மாறிவிட்டது? என்றும் அழியாத காதல் காவியமாக மாறப்போவதற்கான அச்சாரமும் அதுதான் என்பதையெல்லாம் அவன் இப்பொழுது அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இவனது தொழில்கள் அனைத்தும் திருநெல்வேலி, மதுரை மற்றும் சென்னையை சுற்றியது. அத்தோடு நிற்கவில்லை, உலக அளவிலும் தன் கால்தடத்தை அழுந்த பதித்திருக்கிறான். இன்னும் இவனது அறிமுகத்தை கதையின் போக்கில் காண்போம். ஸ்ரீராம நரசிம்மனின் வெள்ளை நிற BMW கார் நரசிம்மபுரத்தை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது. அவனது செல்லத் தங்கையின் பெண் பார்க்கும் வைபவம் இன்று. இவனுக்கு பின் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் கழித்து பிறந்த குழந்தை சுமத்ரா. நன்கு விபரம் தெரியும் வயதுதான். ரோஜா குவியலாய் கண்களை மலர்த்தி கொண்டு வந்த அந்த குட்டி கவிதையை முதலில் கையில் வாங்கியது இவன்தான். அந்த பிஞ்சு விரல்கள் அப்பொழுதே அவன் கரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டது. மனதின் ஓரம் சில்லென்று சிலிர்த்த பாச விதைகள் வேரூன்றி பெரும் விருட்சமாய் வளர ஆரம்பித்தது அந்த குட்டி கவிதையை கண்ட பிறகுதான். தளிர்கால்களினால் நடக்க ஆரம்பித்ததிலிருந்து இதோ இன்று கல்லூரி படிப்பை முடிக்கும் வரை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தது என்னவோ ஸ்ரீராம நரசிம்மன் தான். தங்கை என்றால் அவ்வளவு உயிர். தன் இறுக்கம் தவிர்த்து இவன் சிரித்து பேசுவது அந்த சுமத்ராவிடம் மட்டும்தான். இவனுக்கு மட்டும் என்றில்லை, இன்னொருவனுக்கும் சுமத்ரா என்றால் உயிர். அது வேறு யாருமல்ல, ஆதிசேஷ நரசிம்மனின் தம்பியான லக்ஷ்மணன், அனுராகவியின் செல்வமைந்தன் பரதனுக்கும் தங்கை என்றால் உயிர். இரு அண்ணன்களின் செல்வ சீராட்டலுக்கு நடுவே இளவரசியாய் வளர்ந்தவள் இந்த சுமத்ரா. அவளும் பாசத்திற்கு சளைத்தவள் அல்ல. இரு அண்ணன்மார்களும் ஒற்றை சொல் சொல்லிவிட்டால் அதை தாண்ட மாட்டாள். தங்கையின் விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் சொல்ல மாட்டார்கள் என்பது வேறு கதை. அப்படிப்பட்ட செல்ல தங்கையின் திருமணம் மட்டும் இவன் தலைமையில் முடிவாகவில்லை. இவன் வாழ்க்கையே இவன் சரியாக தேர்ந்தெடுக்கவில்லை. இதில் தங்கையின் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தனக்கு உரிமை இல்லை என்று நினைத்தானோ என்னவோ, அந்த பொறுப்பை தன் பெற்றோர்களின் கையிலேயே கொடுத்து விட்டான். அவர்கள் பார்த்து தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளைதான் இன்று பெண் பார்க்க வருகிறார். தங்கையின் நினைவில் அந்த முரட்டு உதட்டோரம் மெல்லிய புன்னகை கசிய காரை ஓட்டிக்கொண்டிருந்தவனின் மொபைல் அலறியது. அதை உயிர்ப்பித்து காதில் வைத்தவனின் முகம் மறுமுனையில் சொல்லப்பட்ட செய்தியில் எரிச்சலை தத்தெடுத்தது. வாட் இஸ் திஸ் தீபக்? இதை கூட நான் தான் பார்க்கணும்னா மேனேஜர்னு நீ எதுக்கு இருக்கிற? இடியட், போனை வை, நேர்ல வர்றேன். மொபைலை அணைத்து சீட்டில் தூக்கி போட்டவன் காரை வளைத்து திருப்பி மீண்டும் மதுரை செல்லும் சாலைக்கே விட்டான். இவனது தொழில்கள் பெரும்பான்மையாய் மதுரை மற்றும் சென்னையில் இருப்பதால் இவனும் தன் வாசஸ்தலத்தை மதுரையிலேயே அமைத்து கொண்டான். மாதம் ஒருமுறை நரசிம்மபுரத்தை எட்டி பார்த்து விட்டு செல்வதோடு சரி. அதுவும் தன் அன்னைக்காகவும் தங்கைக்காகவும் மட்டும்தான். தொழில் விஷயமாக பரதனை அடிக்கடி சந்திக்க வேண்டு வரும் என்பதால் தம்பியை பிரிந்திருக்கும் எண்ணம் அவனை வாட்டாது. மதுரையில் பிரம்மாண்டமாய் விரிந்திருந்த அவனது தொழிற்சாலைக்குள் கார் நுழைந்தது. கருப்பு நிற ராட்சத இரும்பு கதவை ஒரு சல்யூட்டுடன் திறந்து விட்டார் காவலாளி. வழுக்கிக் கொண்டு சென்ற கார் அலுவலகத்தின் முன் நின்றது. கம்பீரமாக அதிலிருந்து இறங்கியவன் வேக நடையுடன் தொழிற்சாலைக்குள் நுழைந்த வேளை இவனது மேனேஜர் தீபக் என்பவன் ஓடி வந்து இணைந்து கொண்டான். நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் சார், ஆனால் சம்பளத்தை உயர்த்தி தராம வேலை செய்ய போக மாட்டோம்னு தொழிலாளர்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு தெரியலாம். விபரங்களை கூறியபடியே கிட்டத்தட்ட அவன் நடைக்கு ஈடு கொடுத்து ஓடினான் தீபக். கருப்பு நிற கூலிங் கிளாஸ் அணிந்திருந்தவனின் முகத்திலிருந்து எந்த உணர்வையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அலுவலகத்தின் பின்பக்கம் தொழிற்சாலை பெரிய அளவில் விரிந்திருந்தது. சிறு சிறு உதிரி பாகங்களில் ஆரம்பித்து பெரிய எந்திரங்கள் தயாரிப்பது வரை அங்கு நடைபெறுகிறது. அதில் முக்கால்வாசி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது. காக்கி சட்டை அணிந்த தொழிலாளர்கள் கூட்டமாய் அமர்ந்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்தனர். வேண்டும் வேண்டும், சம்பள உயர்வு வேண்டும், உழைப்பை உறிஞ்சாதே என வாசகங்கள் நீள பொங்கி பெருகிய எரிச்சலை கட்டுப்படுத்துவதற்காக ஒற்றை கையை பேண்ட் பாக்கெட்டில் விட்டு கொண்டான் நரசிம்மன். முதலாளியை கண்டதும் கோஷங்கள் அடங்கி அமைதி நிலவியது. யூனியன் லீடர் முன்வந்து பேசினார். சார், எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும். விலைவாசியிலிருந்து எல்லாமே உயர்ந்து போச்சு. நாங்களும் எங்க உயிரை கொடுத்துதான் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருக்கிறோம். எங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இது இல்லைங்கிறது எங்க கருத்து. அதனால எல்லோருக்குமே சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும். இதை பத்தி தீபக் சார் கிட்ட அன்னைக்கே பேசிட்டோம். அவரு கண்டுக்கிறதா தெரியலாம். அந்த யூனியன் லீடர் பேச தனது தாடையை தடவி கொண்டான் நரசிம்மன். ஓ, அப்போ உங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நாங்க தர்றது இல்லைன்னு சொல்ல வர்றீங்க, அப்படித்தானே? வெல் மிஸ்டர் சந்திரன், உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான் தானே? அவன் எங்கே படிக்கிறான்? நிதானமாய் கூலிங் கிளாஸை கழட்டியவனின் பார்வை கூர்மையாய் அவரை அளவிட்டது. தொழிலாளர்களுக்காக நீங்க கட்டி கொடுத்த ஸ்கூல்ல தான் சார். அவரிடம் சிறு தடுமாற்றம். குட் என்றவன் அவருக்கு பின்னால் நின்றிருந்த இன்னொருவனை பார்த்து, உங்க அம்மாவுக்கு ஏதோ ஹார்ட்ல ப்ராப்ளம்னு வந்து அழுதியே, இப்ப என்னாச்சு என்று கேள்வி எழுப்பினான். அது சார், கம்பெனி சார்பா நம்ம மேனேஜர் தான் பணம் ரெடி பண்ணி கொடுத்தாரு. மதுரை ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் முடிஞ்சு இப்ப நல்லா இருக்காங்க.
கூறிவிட்டு அவனும் தலை குனிந்தான். குட், உங்க கருத்தையும் கவனிக்கணும் தான். நிர்வாகம் கொடுக்கிற சம்பளம் உங்களுக்கு போதுமானதா இல்ல. ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், இன்சூரன்ஸ்னு நிறைய சலுகைகள் கொடுத்தாலும் கூட அதெல்லாம் கணக்குல வராது இல்லையா? ஏன்னா நாங்க உங்க உழைப்பை உறிஞ்சிரோம், அப்படித்தானே? அவன் பேச அனைவரும் குற்ற உணர்வுடன் தலை குனிந்தனர். உண்மைதானே, அவனுடைய சிம்மா குரூப்ஸ் நிறுவனம் அள்ளி கொடுப்பதைக் போல வேறு எந்த நிறுவனமும் தொழிலாளர்களுக்கு அள்ளி கொடுத்து விட முடியாது. இதற்குள் 2ஆம் வரிசையில் இருந்த ஒருவன் முன்வந்து, சார், இப்படியெல்லாம் பேசி எங்களை சரிக்கட்டலாம்னு நினைக்க வேண்டாம். இந்த ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் எல்லாம் மத்த நிறுவனத்துல கூடத்தான் அவங்க தொழிலாளர்களுக்கு செய்து கொடுக்கறாங்க. இப்ப எங்களுடைய பேச்சு சம்பள உயர்வை பற்றி மட்டும்தான். மத்த சலுகைகளை பத்தி நாங்க பேச வரலாம். அவனுக்கு முன்னால் வந்து கையை ஆட்டி பேச, அவ்வளவுதான். அடுத்த கணம் அந்த ஆளை ஓங்கி அறைந்து விட்டான் நரசிம்மன். ஒரு தொழிலாளியை அடித்தால் பிரச்சனை பெரிதாகி விடுமே, என்ன சொல்லி சமாளிப்பது என்று தீபக் கையை பிசைய, அவன் எதிர்பார்த்ததைப் போல தொழிலாளர்களின் கூட்டத்திற்குள் சலசலப்பு எழுந்தது. என்ன சார், முதலாளி வர்க்கம்ங்கிற திமிரா? ஒரு தொழிலாளியை கை நீட்டி அடிக்கிறீங்க? அடிவாங்கிய அந்த ஆள் கன்னத்தை பிடித்துக்கொண்டு எகிற, சிறிது கூட கவலைப்படாமல் இன்னொரு கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் நரசிம்மன். பொறுக்கி நாயே, யாருடா நீ? நீ தொழிலாளியா? வேவு பார்க்க வந்த நாய் நீ. என்னுடைய லேபர்ஸ் மத்தியில பிரச்சனையை கிளப்பிவிட்டு ப்ரொடக்ஷனை நிறுத்தலாம்னு பார்த்தியா? யூ ராஸ்கல், நான் நரசிம்மன்டா. ஒவ்வொரு ஊரிலும் எனக்கு தொழில் இருக்குது. என் கண் பார்வையிலிருந்து எதுவும் தப்ப முடியாது. யார் நீ? மீண்டும் அறைய அவன் உதடு கிழிந்து ரத்தம் வந்துவிட்டது. சார், சார் விடுங்க. தீபக்கும் மற்றவர்களும் வந்து தடுத்தனர். தீபக், ப்ரொடக்ஷன் மேனேஜர் எங்கே? இவனை எப்படி வேலைக்கு எடுத்தாங்க? நம்ம போட்டி கம்பெனியுடைய யூனியன் லீடர் இவன். அந்த ஆர்கே குரூப் சொல்லிவிட்டு தான் இந்த நரி இங்கே நுழைஞ்சிருக்கணும். நம்ம லேபர்ஸை தவிர வெளியாட்கள் யாரையும் வேலைக்கு எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன் தானே? அவன் கத்திய கத்தலில் பயந்து கொண்டே வந்து நின்றார் ப்ரொடக்ஷன் மேனேஜர். சார், ரொம்பவும் கஷ்டம்னு வந்து நின்று அழுதான். அதுதான் வேலைக்கு எடுத்தேன். ஓ, கஷ்டம்னு அழுதா வேலையை தூக்கி கொடுத்துடுவீங்களோ? இது என்ன உங்க அப்பன் வீட்டு சொத்துன்னு நினைச்சீங்களா? இந்த நரசிம்மன் ஒவ்வொரு கல்லா எடுத்து வச்சு உருவாக்கின சாம்ராஜ்யம் இது. ப்ராப்பர் பேட்சோட தான் லேபர்ஸ் ஒர்க் பண்ணணும். அதுவும் நான் செலக்ட் பண்ணின லேபர்ஸ் மட்டும்தான். புரிஞ்சுதா? அவன் பார்த்த அனல் பார்வையில் அவரது தலை பலமாயாடியது. போ, உன் முதலாளி கிட்ட போய் சொல்லு. நீங்க போட்ட பிளானை இந்த நரசிம்மன் கண்டுபிடிச்சிட்டான். வேற ஏதாவது உருப்படியா பிளான் போட சொல்லு, போ. அவன் கர்ஜித்த கர்ஜனையில் அந்த ஆள் ஓடிவிட்டான். கூர்மையான அவனது பார்வை இப்பொழுது தொழிலாளர்கள் புறம் திரும்பியது. சம்பளம் பத்தல, உங்க உழைப்பை உறிஞ்சிரோம்னு நினைச்சால் இப்பவே வெளியே போயிடுங்க. உங்களுக்காகவே நிறைய நிறுவனங்கள் வாசலை திறந்து வச்சு காத்திருக்குது. இந்த மாதிரி இன்னொருத்தன் பேச்சை கேட்டுட்டு என் நிர்வாகத்து மேல பழி போடுற ஆட்கள் எனக்கு வேண்டாம். நீங்க இல்லைன்னா வேற செட் ஆஃப் லேபர்ஸை வச்சு என்னால ப்ரொடக்ஷனை பார்த்துக்க முடியும். சோ, விருப்பம் இல்லாதவங்க நடையை கட்டலாம். அவனது கரம் வாசலை நோக்கி நீள தொழிலாளர்கள் முகத்தில் அப்பட்டமாய் பீதி கவிழ்ந்தது. பின்னே, இவனது நிறுவனம் தரும் சலுகைகளை இதுவரை வேறு எந்த ஒரு நிறுவனமும் தந்ததில்லையே. சாரி சார், இனி இப்படி ஒரு தப்பு நடக்காது. அந்த ஆள் கொஞ்சம் கொஞ்சமா பேசி எங்க மனசை மாத்திட்டான். போட்டி கம்பெனி ஆளுன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. எங்களை மன்னிச்சிடுங்க சார். தொழிலாளர்கள் சார்பாக யூனியன் லீடர் முன்வந்து மன்னிப்பு கேட்க, கூலிங் கிளாஸை அணிந்து கொண்டவனின் முகத்தில் கண்டிப்பு வந்து ஒட்டி கொண்டது. திஸ் இஸ் தி லாஸ்ட் வார்னிங். மன்னிக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு உங்க எல்லோருக்குமே நல்லா தெரியும். என்னுடைய அகராதியில தண்டனை ஒண்ணுதான் மன்னிப்பே. இருந்தாலும் உங்களுக்காக இல்ல, உங்க ஃபேமிலிக்காக இந்த தவறை மன்னிச்சு விடுறேன். இனியொரு முறை இப்படி நடந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம வேலையை விட்டு தூக்கிடுவேன். அழுத்தமாக உரைத்துவிட்டு அவன் நகர, நிம்மதியுடன் வேலையை பார்க்க சென்றனர் தொழிலாளர்கள். ஆம், நரசிம்மனை பொறுத்தவரை தண்டனைதான் அவன் வழங்கும் மன்னிப்பாகும். பெண்ணவள் செய்த அந்த துரோகத்திற்கு அவன் வழங்கும் மன்னிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொடரும்.